சென்னையில் மெட்ரோ ரயில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கியதால் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் முதல் விமான நிலையம் வரையிலான வழித்தடத்தில் உயர்மட்ட பாலத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிரேன் இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உமாபதி என்பவரை கிரேனின் உள்பகுதியில் இருந்த மின் வயர்களில் இருந்து மின்சாரம் தாக்கியது. இதனால் பலத்த காயமடைந்த அவரை கிண்டி தீயணைப்பு துறையினர் மீட்டு குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு உமாபதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் விபத்தில் சிக்கியது தொழிலாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெட்ரோ ரயில் பணியின் போது ஏற்பட்ட விபத்தை நேரில் பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். மெட்ரோ ரயில் பணிகள் ஆலந்தூரிலிருந்து விமான நிலையம் வரை உயர்மட்ட பாதையில் அதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினமும் வழக்கம் போல அதற்கான பணிகள் நடைபெற்றது. குறிப்பாக இந்த உயர்மட்ட பாதையில் நடக்கக்கூடிய பணியில இது போன்ற ராட்சத இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை கொண்டு சென்றும் ஆட்களை வைத்து தான் அதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் இந்த ராட்சத மிஷினை உமாபதி என்ற ஒரு ஆபரேட்டர் ஆபரேட் பண்ணியிருக்காரு. இன்று காலையில் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென அந்த மிஷினில் இருந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அவருடைய உடல்ல தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நம்மிடம் இருக்கார். அவரிடமே கேட்கலாம். சார், எப்படி சார் இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு? என்ன காரணம்? இது எப்படின்னா, அவர் வேலை செஞ்சிருந்தார். நான் பக்கத்தில் தான் நின்று இருந்தேன். அவர் வேலை செஞ்சு நம்ம சகோதரங்க ஒருத்தர் வருவான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் பேசி சுருக்குனுச்சு. அவர் அப்படியே ஷேக் ஆனார். ஷேக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தீக்காயம் வந்தது. கீழேருந்து மேலே வந்துச்சு. அவர் இதில் இந்த மிஷினில் அவர் அதான் எத்து அது நேராக வயர் உள்ள பட்டு வயர்லேருந்து தீ பிடிச்சி வந்தது. அந்த மாதிரி தான் அது ஃபால்ட் ஆகிது. மிஷின் ஃபால்ட்டு தான் அது முக்கால்வாசி. அப்போ அவருக்கு காயம் எப்படி இருக்கு? எந்த மருத்துவமனை? உடம்புலாம் இங்கே உடம்பாண்டெல்லாம் இல்லை. கை, இந்த 2 கை, இந்த கால், இந்த உடம்பாண்டெல்லாம் தீ ஆயிடுச்சு. நாங்கள் துணியை போட்டு அமுக்கி தண்ணி போட வேணாம்னு சொல்லி துணியை போட்டு அமுக்கி மண்ணு கிடைக்கலைங்க. அதனால் துணியை போட்டு அமுச்சு எங்கள் ஆட்டோவில் எங்கள் ஆட்டோ வந்தது. எங்கள் ஆட்டோவில் ஏற்றி எங்கள் ஸ்டாண்ட் ஆட்டோ மூலிமா போகிறோம். தற்பொழுது மேலே வேற யாராவது ஊழியர்கள் இருக்கார்களா என்பது குறித்து தீயணைப்புத்துறை தீவிரமாக தற்பொழுது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் மெட்ரோ ரயிலுக்கு என்று அந்த பணிகள் நடைபெறக்கூடிய இடத்துல பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க. இது போன்ற மெட்ரோ ரயிலில் ஏற்படக்கூடிய விபத்தை அடுத்து இந்த பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தி கேட்டு ஏராளமான பொதுமக்களும் இங்கே வந்திருக்காங்க. தற்பொழுது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள். தந்தை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் செய்தியாளர் கோகுல்.